Welcome to the PowerPoint presentation of the grammar lesson Prepositional Phrases. I have made this presentation based on the lesson from Book 2, Volume 1, titled Love My Mother Lanka and All Mankind English Speaking Course, which I have compiled. 5, 4, 3, 2, 1, go! Let's get underway! Please watch the entire PowerPoint presentation while listening to the commentary in all the slides and try to write down the answers in your writing books for the activities or exercises in Book 2, Volume 1, and check whether your answers are right or wrong by comparing them with the answers given in the section key in Book 4, Volume 2, and put a tick if right for each of your correct answers and put a cross if wrong against each of your incorrect answers and then do the correction. And now the PowerPoint presentation of the grammar lesson Prepositional Phrases. Prepositional phrases. இதை நாம் ஷார்ட்டா prep plus NP அப்படி குறிப்பிடலாம். A prepositional phrase is a preposition followed by a noun or noun phrase. ஒரு பெயர் சொல் அல்லது பெயர் சொற்றொடர் மூலம் தொடரப்படக்கூடிய ஒரு இடைச்சொல்லை ஒரு இடைச்சொற்றொடர் எனலாம். For example, in the sentence, உதாரணத்துக்கு இந்த வசனத்துல have a look at this, இத பாருங்க. The students are having a grammar lesson in the classroom. அந்த மாணவர்கள் ஒரு கிராமர் பாடத்தை படித்து கொண்டிருக்கிறாங்க, கிராமர் பாடத்தை பெற்றுக்கொண்டிருக்கிறாங்க, கற்றுக்கொண்டிருக்கிறாங்க. இந்த கிளாஸ் ரூம் அந்த வகுப்பறையில் அல்லது இந்த வகுப்பறையில். The word in is a preposition. இதுல in என்பது ஒரு இடைச்சொல்லாகும், preposition, introducing the prepositional phrase in the classroom. In the classroom, வகுப்பறையில் என்ற இடைச்சொற்றொடரை அறிமுகப்படுத்தக்கூடிய ஒரு இடைச்சொல்லாக இங்கு in என்பது இருக்கிறது. in என்பது in என்பது preposition. இந்த classroom என்று வரும்பொழுது அது ஒரு prepositional phrase ஆக இருக்கிறது. in the classroom அது மட்டும் பாருங்க. in என்பது preposition, the classroom வகுப்பறை என்பது ஒரு noun அல்லது noun phrase. அப்ப ஒரு noun அல்லது noun phrase சேர்ந்து வருது. ஒரு noun பெயர் சொல் அல்லது noun phrase பெயர் சொற்றொடர் சேர்ந்து வருது ஒரு prepositionோடு, ஒரு இடைச்சொல்லோடு. அதுதான் prepositional phrase, இடைச்சொற்றொடர். A prepositional phrase looks like this. ஒரு இடைச்சொற்றொடர் கீழே உள்ளவாறு
தோன்றுகிறது. preposition plus noun. இடைச்சொல்லோட ஒரு பெயர்ச்சொல் வரும். அல்லது pronoun அல்லது பிரதி பெயர்ச்சொல் வரும். அல்லது gerund தொழிற்பெயர்ச்சொல் அல்லது வினை பெயர்ச்சொல் வரும். எக்ஸாம்பிள், I think you should apologize to your mother. உங்களுடைய அம்மாவிடம் நீங்க மன்னிப்பு கேட்பது, வருத்தம் தெரிவிப்பது, மன்னிப்பு கேட்பது நல்லமென்று நான் நினைக்கின்றேன். இதில் பாருங்க, to your mother என்றதை பாருங்க. to என்பது preposition இடைச்சொல். அடுத்து mother என்றக்குள்ள அது noun பெயர்ச்சொல். அப்போ பெயர்ச்சொல்லும் இடைச்சொல்லும் சேர்ந்து வருது. அதுதான் prepositional phrase, இடைச்சொற்றொடர். கீழே பாருங்க, I must apologize for disturbing you. உங்களுக்கு நான் தொல்லை கொடுத்ததற்கு நான் நிச்சயம் வருத்தம் தெரிவிக்க வேண்டும், மன்னிப்பு கேட்க வேண்டும். இதில் பாருங்க, for disturbing என்றதை பாருங்க. for என்பது preposition இடைச்சொல், disturbing என்பது gerund தொழிற்பெயர்ச்சொல் அல்லது வினை பெயர்ச்சொல். அப்படின்னா disturb என்ற verb வினைச்சொல் இங்க ing சேர்ந்தலாக disturbing என்னும் பொழுது அது ஒரு வினை பெயர்ச்சொல்லாக மாறுகிறது. தொழிற்பெயர்ச்சொல் அல்லது வினை பெயர்ச்சொல் gerund. for disturbing disturb பண்ணியதற்காக. Some uses of English prepositional phrases. English இடைச்சொற்றொடர்களின் சில பயன்பாடுகளை பார்ப்போம். Number 1, as a modifier to a verb. ஒரு verb வினை சொல்லுக்கு ஒரு மோடிஃபயராக வரலாம். மோடிஃபயர் என்றா அர்த்தம் கூட்டக்கூடிய அல்லது விவரிக்கக்கூடிய அல்லது வரையறுக்கக்கூடிய அப்படி அர்த்தங்கள் இருக்குது. அப்போ இந்த இடத்துல நாங்கள் அர்த்தம் கூட்டக்கூடிய ஒரு வினைச்சொல்லுக்கு அர்த்தம் கூட்டக்கூடிய விவரிக்கக்கூடிய ஒரு வினைச்சொல்லை விவரிக்கக்கூடிய என்று அர்த்தம் எடுக்கலாம். பாருங்க, எக்ஸாம்பிள், போலா பேர்ஸ் போலா கரடிகள் யூசுவலி வழமையாக ஸ்லீப் உறங்குகின்றன த்ரூ அவுட் த வின்டர் குளிர்காலம் முழுவதும். இப்போ த்ரூ அவுட்ண்டா எங்களுக்கு எடுக்கலாம் ஃப்ரம் பிகினிங் டு தி எண்ட், ஆரம்பத்தில் இருந்து முடிவு வரை என்று எடுக்கலாம். அப்போ முழுவதும் என்றும் தமிழில் சொல்லலாம். த்ரூ அவுட். இப்போ த்ரூ அவுட் த வின்டர் என்பது ப்ரொபொசிஷனல் ஃப்ரேஸ் இடைச்சொற்றொடர். அது வந்து எதை மோடிஃபை பண்ணுறேன்னு பாருங்க. எதை மோடிஃபை பண்ணுற, எதுக்கு அர்த்தம் கூட்டுற, எதை விவரிக்கிற. ஸ்லீப் உறங்குற என்ற வேர்ப் வினை சொல்ல விவரிக்கிற. அது ஒரு ஃபங்க்ஷன், அது ஒரு தொழிற்பாடு. எதுட ப்ரொபொசிஷனல் ஃப்ரேஸ் இடைச்சொற்றொடர்ட ஒரு தொழிற்பாடாக இங்க இது இருக்கிறது. ஒரு வினைச்சொல்லுக்கு அர்த்தம் கூட்டுறது. நம்பர் 2 பாருங்க, as a modifier to a noun. ஒரு பெயர் சொல்லுக்கும் அர்த்தம் கூட்டுவதாக இருக்கிற. ஒரு பெயர் சொல்லுக்கும் அர்த்தம் கூட்டுவதாக அல்லது விவரிக்கிறதாக இருக்கிற. பாருங்க, எக்ஸாம்பிள், the weather in April. ஏப்ரல் மாதத்தில் வானிலை is very pleasant in Tokyo. டோக்கியோவில் மிக பிளசண்டானதாக, இன்பம் தரக்கூடியதாக, மகிழ்ச்சி தரக்கூடியதாக, மிக மகிழ்ச்சி தரக்கூடியதாக இருக்கிறது. இதில் இன் ஏப்ரல் என்பது ப்ரொபொசிஷனல் ஃப்ரேஸ் இடைச்சொற்றொடர். ரைட். அது வந்து எதுக்கு அர்த்தம் கூட்டுற, எதை விவரிக்கிற, weather வானிலை என்ற அந்த நவுன் பெயர் சொல்ல. ரைட். My father
என்னுடைய தந்தை likes விரும்புகிறார், cheeses cheeses விரும்புகிறார். From Italy with live bacteria உயிருடன் கூடிய பாக்டீரியாவுடன் உயிருடனான பாக்டீரியாவுடனான cheeses இட்டலியில இருந்து என்னுடைய தந்தை விரும்புகிறார். இதுல from Italy என்பது prepositional phrase, இடைச்சொற்றொடர். அது எதை modify பண்ற, எதுக்கு அர்த்தம் கூட்டுற, எதை விவரிக்கிற? cheeses என்ற அந்த noun பெயர் சொல்லு. அப்ப ஒரு noun பெயர் சொல்லுக்கு அர்த்தம் கூட்டும் விதத்திலும் இந்த prepositional phrases இடைச்சொற்றொடர்கள் வரும். Number 3, as the complement of a verb. ஒரு வினைச்சொல்லின் பூர்த்தியாக்கியாகவும் prepositional phrases தொழிற்படுற, ஃபங்க்ஷன் ஆகுற. எக்ஸாம்பிள், Peter insisted on seeing her. பீட்டர் என்பவர் அவளை பார்ப்பதனை வலியுறுத்தி கூறினார். insisted on என்றா சொல்லலாம் to say or show that one believes that something is necessary or very important. ஏதோ ஒன்று அவசியமானது அல்லது மிக முக்கியமானது என்பதனை ஒருவர் நம்புகிறார், விசுவாசிக்கிறார் என்பதனை காட்ட அல்லது சொல்ல என்று எடுக்கலாம். அப்படின்னா அவளை காண்பதனை மிக முக்கியமானதாக, மிக அவசியமானதாக பீட்டர் கருதுகிறார் என்று எடுக்கலாம். insisted on என்றக்குள்ள வலியுறுத்தி கூறினார், வலியுறுத்தி காட்டினார் என்றும் எடுக்கலாம். பாருங்க, இதுல பீட்டர் insisted என்று எடுத்தா, இதுல insisted என்பது ஒரு verb வினைச்சொல். இதுல பீட்டர் insisted, பீட்டர் வலியுறுத்தினார் என்று மட்டும் வந்தா வசனத்தின் கருத்து பூர்த்தி இல்லை. எதனை வலியுறுத்தினார், எதனை அப்படி இன்சிஸ்ட் பண்ணினார் என்ற ஒரு கேள்வி வாரு, என்ற ஒரு வினாவாரு. அப்ப on seeing her, அவளை பார்ப்பதனை என்ற அந்த prepositional phrase இடைச்சொற்றொடர் வந்தாதான் அந்த verb வினைச்சொல்லுக்கு அர்த்தம் பூர்த்தி ஆகுது. அதனால தான் நாங்க complement of a verb, ஒரு வினைச்சொல்லின் பூர்த்தியாக்கி யாகவும், ஒரு வினைச்சொல்லின் கம்ப்ளிமெண்டாக பூர்த்தியாக்கியாகவும் இந்த prepositional phrase தொழிற்படுற என்று நாங்க சொல்றோம். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. You should dispose of these old newspapers. இந்த பழைய newspapers நீங்க throw away, வீச வேண்டும், எறிவது நல்லது, வீசுவது நல்லது. இதுல பாருங்க, dispose என்ற throw away, throw it away, வீசுற, எரியுது. நீங்க வீசுவது நல்லம் என்றா வசனத்தின் கருத்து அந்த வினைச்சொல்லுக்கு பூர்த்தி ஆவரில்லை, வினைச்சொல்லுடைய அர்த்தம் பூர்த்தி ஆவரில்லை, வசனத்தின் கருத்து பூர்த்தி ஆவரில்லை. எதனை வீசுவது நல்லது என்ற ஒரு வினா தோன்ற, எதனை. அப்ப these old newspapers, இந்த பழைய செய்தி பத்திரிகைகளை என்று வந்தாதான் கருத்து பூர்த்தி ஆகுது. அப்ப டிஸ்போஸ் என்ற verb வினை சொல்லுக்கு அர்த்தம் பூரணமாக்குவதாக, அர்த்தத்தை பூரணமாக்குவதாக எது இருக்கிற இந்த these old newspapers என்ற prepositional phrase இடைச்சொற்றொடர் காணப்படுற. ரைட். அப்போ ஒரு வினைச்சொல்லுக்கு verbக்கு கம்ப்ளிமெண்டாக, பூர்த்தியாக்கியாகவும் prepositional phrase தொழிற்படுற. அடுத்து பாருங்க, நம்பர் 4, as the complement of a noun. ஒரு பெயர் சொல்லுக்கும் அர்த்தம் பூரணமாக்குவதாக, அர்த்தத்தை பூரணமாக்குவதாக, ஒரு பெயர் சொல்லினதும் அர்த்தத்தை பூரணம் ஆக்கக்கூடிய,
பூரணமாக்கக்கூடிய ஒரு ஃபங்க்ஷன் தொழிற்பாட்டை இந்த prepositional phrases கொண்டிருக்கிற. கீழே பாருங்க. He had a strong thirst for knowledge. அறிவுக்காக அவனிடம் ஒரு பலமான தாகம் இருந்தது. இதுல thirst தாகம் என்பது ஒரு noun பெயர்ச்சொல். பாருங்க, he had a strong thirst. அவனுக்கு இருந்த ஒரு பலமான தாகம் என்ற ஒரு கருத்து பூர்த்தி இல்லை. எதுக்கான ஒரு தாகம் என்ற ஒரு வினா, ஒரு கொஸ்டின் தோன்று. அதுக்கான விடை for knowledge, அறிவுக்கான ஒரு தாகம். அப்ப thirst என்ற நவுன் பெயர்ச்சொல்லுக்கு பெயர்ச்சொல்லின் அர்த்தத்தை பூர்த்தியாக்குவதாக for knowledge என்ற prepositional phrase இங்க ஃபங்க்ஷன் ஆகுற தொழிற்படுற. அடுத்து பாருங்க, they suggested, அவர்கள் ஆலோசனை தெரிவித்தார்கள், an amendment to the proposal, அந்த பிரேரணைக்கு அல்லது இந்த பிரேரணைக்கு ஒரு திருத்தத்தை அவர்கள் ஆலோசனை தெரிவித்தார்கள். இதுல amendment என்ற noun பெயர்ச்சொல், அதை பாருங்க. they suggested an amendment, அவங்க ஒரு திருத்தத்தை சஜஸ்ட் பண்ணினாங்க, ஆலோசனை தெரிவித்தாங்க, ஒரு திருத்தத்தை ஆலோசனையாக தெரிவித்தாங்க. என்றா எதற்கான திருத்தம் என்ற ஒரு கொஸ்டின் தோன்று. டு த ப்ரப்போசல், அந்த பிரேரணைக்கான என்ற ப்ரப்போசிஷனல் ஃப்ரேஸ் இடைச்சொற்றொடர் வரும்பொழுது அந்த எமெண்ட்மெண்ட் திருத்தம் என்ற நவுண்ட கருத்து பூர்த்தி ஆகுறது. அதான் நவுன் பெயர்ச்சொல்லின் அர்த்தத்தை பூர்த்தியாக்கக்கூடிய வகையிலும் இந்த ப்ரொபோசிஷனல் ஃப்ரேசஸ் இடைச்சொற்றொடர்கள் தொழிற்படுற. இங்க பாருங்க, he had a strong thirst for knowledge, அறிவுக்காக ஒரு கடுமையான கடும் தாகம் அவனிடம் இருந்தது என்று எடுக்கலாம். ஸ்ட்ராங் என்னும் பொழுது இந்த இடத்துல கடும் என்ற ஒரு அர்த்தம் எடுக்கலாம், கடும் தாகம். ஃபங்க்ஷன் நம்பர் 5, ஐந்தாவது தொழிற்பாடு பாருங்க. as the complement of an adjective or adverb, ஒரு adjective பெயரடைமொழி அல்லது adverb இனது கருத்தினை பூர்த்தியாக்கக்கூடிய ஒரு தொழிற்பாட்டையும் prepositional phrases இடைச்சொற்றொடர்கள் கொண்டிருக்கிற. எக்ஸாம்பிள் பாருங்க. the government should be, அரசாங்கம் இருப்பது நல்லது. attentive, கவனமாக. to their needs, அவர்களுடைய தேவைகளை பற்றி கவனிப்பாக இருப்பது நல்லது, உன்னிப்பாக இருப்பது நல்லது. இதுல the government should be attentive and மட்டும் வந்தா the government should be attentive to and மட்டும் வந்தா அரசாங்கம் உன்னிப்பாக கவனிப்பாக இருப்பது நல்லது என்றா எதை பற்றி, எதுக்கு அவங்க உன்னிப்பாக அவதானத்தோட கவனிப்பாக இருக்க வேண்டும் என்ற ஒரு குவெஸ்டின் வினா இருக்கிறது, மறைஞ்சிருக்கிறது. எனவே டு தேர் நீட்ஸ், அவர்களுடைய தேவைகளுக்கு என்ற ப்ரொபோசிஷனல் ஃப்ரேஸ் இடைச்சொற்றொடர் வந்தாதான் இந்த அட்டென்டிவ் என்ற அட்ஜெக்டிவ் பேரடைமொழி இங்க கம்ப்ளீட் ஆகுற, பூர்ணமாகுற. அப்ப இந்த வசனத்தின் கருத்து பூர்த்தி ஆகுறதுக்கு இந்த இடத்துல டு தேர் நீட்ஸ், அவர்களுடைய தேவைகளுக்கு என்ற ப்ரொபோசிஷனல் ஃப்ரேஸ் இடைச்சொற்றொடர் தேவையாகுற, அவசியமாகுற. அடுத்து பாருங்க, அவர்கள் ஸ்டேய்டு தங்கினார்கள், செப்பரேட்லி வேறாக. அவர்கள் தங்கினாங்க செப்பரேட்லி வேறாக. பாருங்க, செப்பரேட்லி வேறாக என்பது பாருங்க ஸ்டேய்டு தங்கினார்கள் என்ற வேர்ப் வினைச்சொல்லுக்கு அர்த்தம் கூட்டுற. அதனால செப்பரேட்லி வேறாக என்பது ஒரு
வினை அடைமொழியாக இந்த இடத்துல இருக்கிற adverb-ஆக வினை அடைமொழியாக stayed தங்கினாங்க என்ற verb வினை சொல்லுக்கு அர்த்தம் கூட்டுவதால் அது ஒரு adverb வினை அடைமொழி. ரைட். இப்போ அவர்கள் வேறாக தங்கினார்கள் என்றால் அந்த கான்டெக்ஸ்ட் இல்லாட்டி, கான்டெக்ஸ்ட்னா முன்னுக்கு உள்ள சில வசனங்கள் சொல்லப்பட்டில்லாட்டி, திடீரென்று ஒரு ஆள் வந்து இடையில பூந்தலாக்கி அவருக்கு ஒன்றும் விளங்காது. தொடர்ந்து ஒரு உரையாடல்ல கலந்து கொண்டிருந்தா அவருக்கு விளங்கும். ஆனால் திடீரென்று ஒரு ஆள் வந்தா, திடீரென்று ஒரு ஆள் இப்படி ஒரு வசனத்தை பார்த்தா, they stayed separately, அவர்கள் தங்கினார்கள் வேறாக என்ற வசனத்தை மட்டும் ஒரு ஆள் திடீரென்று வந்து பார்த்தா அவருக்கு விளங்காது. யாரில் இருந்து வேறாக படுத்தாங்க, தங்கினாங்க, யாரிடமிருந்து செப்பரேட்டாக இருந்தாங்க என்ற ஒரு அகின கொஸ்டின் எழும்புற. அப்போ அகின கருத்து பூர்த்தி ஆகுறதுக்கு ஃப்ரம் their parents என்ற இந்த ப்ரொபோசிஷனல் ஃப்ரேஸ் இடைச்சொற்றொடர் அவசியமாகுது. அப்போ இந்த இடத்துல செப்பரேட்லி வேறாக என்ற அட்வர்புக்கு அர்த்தம் கூட்டக்கூடியதாக, அட்வர்பினது கருத்தை பூர்த்தியாக்கக்கூடியதாக, வசனத்தின் கருத்தை பூர்த்தியாக்கக்கூடியதாக இந்த இடத்துல ப்ரொபோசிஷனல் ஃப்ரேஸ் இருக்கிற. நம்பர் 6, as the complement of another preposition, இன்னொரு இடைச்சொல்லினது பூர்த்தியாக்கியாகவும் தொழிற்படுற ப்ரொபோசிஷன், ப்ரொபோசிஷனல் ஃப்ரேஸ் இடைச்சொற்றொடர். பாருங்க எக்ஸாம்பிள், யூ கேன் பிளே, உங்களுக்கு விளையாட முடியும், கம்ப்யூட்டர் கேம்ஸ் விளையாட முடியும், until after supper. அப்போ அந்த ராவு சாப்பாடு பிறகு, ராவு சாப்பாட்டுக்கு பிறகு வரையில், அன்டில் என்றா வரையில், வரைக்கும். அன்டில் ஆஃப்டர் சப்பர் என்றா, ஆஃப்டர் சப்பர் என்பது ராவு சாப்பாட்டுக்கு பிறகுள்ள நேரம். அப்போ ராவு சாப்பாட்டுக்கு பிறகுள்ள நேரம் ஆஃப்டர் சப்பர் என்பது ஒரு ப்ரொபோசிஷனல் ஃப்ரேஸ் இடைச்சொற்றொடர். ரைட், ப்ரொபோசிஷனல் ஃப்ரேஸ் இடைச்சொற்றொடர். ரைட், அது வந்து எதுக்கு பூர்த்தியாக இங்க இருக்கிற அன்டில் என்ற இன்னொரு ப்ரொபோசிஷனுக்கு பூர்த்தியாக்கியாக இருக்கிற. உதாரணத்து பாருங்க, யூ கேன் பிளே கம்ப்யூட்டர் கேம்ஸ் அன்டில், உங்களுக்கு விளையாட முடியும் கம்ப்யூட்டர் கேம்ஸ் அன்டில் வரைக்கும். வரைக்கும் கம்ப்யூட்டர் கேம்ஸ் விளையாட முடியும் என்றா இது வரைக்கும், உங்களுக்கு கம்ப்யூட்டர் கேம்ஸ் விளையாட முடியும் வரைக்கும் என்று சொன்னா கருத்து பூர்த்தி இல்லை. எது வரைக்கும் என்ற ஒரு கொஸ்டின் அங்க தோன்று. எனவே ஆஃப்டர் சப்பர், ராவு சாப்பாட்டுக்கு பிறகு வரைக்கும் என்று வரும்பொழுது, ராவு சாப்பாட்டுக்கு பிறகு என்ற அந்த ப்ரொபோசிஷனல் ஃப்ரேஸ் இடைச்சொற்றொடர் வந்தா தான் அது பூர்த்தி ஆகுது. அடுத்து பாருங்க, த கேட், அந்த பூனை, ரேன் ஓடியது, ஃப்ரம் அண்டர் த பெட், கட்டுக்கு அடியில இருந்து. பாருங்க இந்த இடத்துல த கேட் ரேன் ஃப்ரம், அந்த பூனை ஓடியது இருந்து, அந்த பூனை ஓடியது இருந்து என்றா கருத்து கம்ப்ளீட் இல்லை, பூரணம் இல்லை. இப்போ கருத்து கம்ப்ளீட் ஆகணுமெண்டா, பூர்ணமாகணுமெண்டா, அண்டர் த பெட், கட்டுக்கடியில என்ற அந்த ப்ரொபோசிஷனல் ஃப்ரேஸ் இடைச்சொற்றொடர் ஆகினே வந்தா தான் கருத்து கம்ப்ளீட் ஆகுற, பூரணமாகுற. அப்போ ஃப்ரம் இருந்து என்ற இன்னொரு ப்ரொபோசிஷனுக்கு கம்ப்ளீட் கம்ப்ளிமெண்டாக இந்த இடத்துல பூர்த்தியாக்கியாக இந்த இடத்துல அண்டர் த பெட் என்ற ப்ரொபோசிஷனல் ஃப்ரேஸ் ஃபங்க்ஷன் ஆகுற, தொழிற்படுற. We can begin a sentence with a prepositional phrase in academic writing. academic writingல ஒரு இடைச்சொற்றொடரை கொண்டு ஒரு வசனத்தை தொடங்க முடியும். academic writingனா என்ன? academic writing is a formal style of writing used in universities and scholarly publications.
பல்கலைக்கழகங்களில் மேலும் அறிஞர்கள் எழுதி வெளியிடக்கூடிய நூல்கள், சஞ்சிகைகள் இவைகளில் பயன்படுத்தப்படக்கூடிய ஸ்டைல் ஆஃப் ரைட்டிங், ஃபார்மல் ஸ்டைல் ஆஃப் ரைட்டிங், உத்தியோகபூர்வமான எழுதுகிற ஸ்டைலுக்கு நாங்கள் சொல்கிறோம் academic writing. And you will encounter it in journal articles and books on academic topics. அப்போ அகடமிக்கான தலைப்புகளை கொண்ட புத்தகங்கள், சஞ்சிகைகளில் வரக்கூடிய ஆக்கங்கள் இவைகளில் நீங்கள் பார்க்கலாம் இது மாதிரி ரைட்டிங். And you will be expected to write your essays, research papers and dissertation in academic style. அப்போ dissertation and long essayக்கு சொல்லலாம், நீண்ட கட்டுரை, thesis, ஆய்வு கட்டுரைகள் இவைகளில் இப்படி academic writing ஸ்டைல் எதிர்பார்க்கப்படுறது. Right. பாருங்க எக்ஸாம்பிள். With confidence, நம்பிக்கையோட, the determined athletic took up the challenge. அந்த டிட்டர்மின்டான உறுதியான எண்ணம் கொண்ட, திடசங்கற்பம் பூண்ட அத்லெட்டிக் தடகள வீரர், ஸ்போர்ட்ஸ் உடல் வலிமை, உடற்பயிற்சி, விளையாட்டு வீரர் அல்லது தடகள வீரர் took up the challenge, அந்த சவாலை அவர் எடுத்தார் நம்பிக்கையோட. with confidence, பாருங்க, with confidence நம்பிக்கையுடன் என்ற ப்ரொபோசிஷனல் ஃப்ரேஸோட இங்க தொடங்கி இருக்கு. under the big sofa, பெரிய சோஃபாக்கு கீழால் என்ற ப்ரொபோசிஷனல் ஃப்ரேஸ் இடைச்சொட்டொடருடன் இந்த வசனம் தொடங்கி இருக்கு. the mischievous cats, குறும்புத்தனமான பூனைகள் were playing happily, சந்தோஷமாக விளையாடி கொண்டிருந்தன. inside the palace garden, மாளிகை தோட்டத்தின் உள்ளுக்கு, inside பாருங்க, inside the palace garden என்ற ப்ரொபோசிஷனல் ஃப்ரேஸ் இடைச்சொட்டொடருடன் இந்த சென்டென்ஸ் தொடங்கி இருக்கு. there are இருக்கிற all sorts of beautiful flowers, எல்லா வகையான அழகான பூக்கள் காணப்படுகின்றன. along the wall, அந்த சுவரின் வழியாக, crowd என்ற எடுக்கலாம், தவண்டு போறதுக்கு எடுக்கலாம், நிலத்தோட சேர்ந்து போறதுக்கு சொல்லலாம், ஊர்ந்து செல்ற என்ற அர்த்தமும் எடுக்கலாம் தமிழ்ல. the large, பெரிய, slimy worm, பெரிய மெல்லிய புழு, worm ஊர்ந்து சென்றது. along the wall, சுவரின் வழியாக என்ற ப்ரொபோசிஷனல் ஃப்ரேஸ் இடைச்சொட்டொடரோட இது தொடங்கி இருக்கு. we can use a prepositional phrase to express the less important idea in academic writing. academic writingல ஒப்பீட்டு ரீதியில் முக்கியத்துவம் குறைந்த கருத்தை தெரிவிக்க ஒரு இடைச்சொட்டொடரை பயன்படுத்த முடியும். எக்ஸாம்பிள், பீட்டர் worked very hard. பீட்டர் மிக கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணினார், கஷ்டப்பட்டு படித்தார், கஷ்டப்பட்டு வேலை செய்தார் எடுக்கலாம். பட் ஆனால் he failed his exam, எக்ஸாம்ல ஃபெயில் பண்ணினார், பாஸ் பண்ணல. and everybody felt disappointed, அனைவரும் ஏமாற்றம் அடைந்தார்கள். கீழே பாருங்க, despite his hard work, அவனுடைய கடும் உழைப்பு இருப்பினும் கூட, என்ன கஷ்டப்பட்டு அவன் படித்தாலும் கூட, கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணினாலும் கூட, Peter failed his exam
and everybody felt disappointed. பீட்டர் அவனுடைய எக்ஸாமில் ஃபெயில் பண்ணின அனைவரும் ஏமாற்றம் அடைந்து. பீட்டர் எக்ஸாமில் பாஸ் பண்ணல என்பதும் எல்லாரும் ஏமாற்றம் அடைஞ்சாங்க என்பதும் மிகின முக்கியத்துவம் கூடுதலான விடயங்களாக கருதப்பட்டிருக்கு அகடமிக் ரைட்டிங்கில் இந்த இடத்துல. ஆனால் இதுக்கு மாற்றமாகவும் அமையலாம். சில டைமுக்கு சிலவங்களுக்கு சிலருக்கு வந்து அவன் கஷ்டப்பட்டு படித்தாலும் கூட என்ற அந்த விடயம் முக்கியத்துவம் கூடிய ஒன்றாக இருக்கோ. மேலும் சிலருக்கு சில டைமுக்கு கஷ்டப்பட்டு படித்தான், கஷ்டப்பட்டு படித்தாலும் கூட என்ற விடயத்தை எம்பசைஸ் பண்ண வேண்டி இருக்கலாம். சிலருக்கு அழுத்தி சொல்ல வேண்டி இருக்கலாம், ஸ்ட்ரெஸ் பண்ணி எம்பசைஸ் பண்ணி அழுத்தி சொல்ல வேண்டி இருக்கலாம். அதை என்ன கஷ்டப்பட்டு படித்தது தான் முக்கியம் என்று சிலவங்க சில டைமுக்கு அதை முக்கியத்துவம் கூடுதலான ஒன்றாக எடுக்கலாம். ஆனால் இந்த இடத்துல வந்து பீட்டர் எக்ஸாமில் ஃபெயில் பண்ணினதும் அனைவரும் ஏமாற்றம் அடைஞ்சதும் தான் முக்கியத்துவம் கூடுதலான விடயங்களாக கருதப்பட்டிருக்கு. கஷ்டப்பட்டு படித்தாலும் கூட என்பது ஒப்பீட்டு ரீதியில் முக்கியத்துவம் குறைந்த விடயமாக கருதப்பட்டிருக்கு. அதனால தான் இப்படி despite his hard work, கஷ்டப்பட்டு படித்தாலும் கூட கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணினாலும் கூட என்பதனை இப்படி லெஸ் இம்பார்ட்டன்ட் முக்கியத்துவம் குறைந்த உண்டாக இங்கே போடப்பட்டிருக்கு. இந்த இடத்துல முக்கியமானது என்னன்னா despite his hard work, கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணினாலும் கூட என்பது இந்த இடத்துல ஒரு ப்ரொபோசிஷனல் ஃப்ரேஸ், இடைச்சொற்றொடராக கருதப்படுகிறது. அதுதான் இந்த முக்கியமான விடயம். நெக்ஸ்ட், லேபர் காஸ்ட்ஸ் ஆர் ரைசிங். லேபர் காஸ்ட்ஸ் என்ன? The cost of labor is the sum of all wages paid to employees. ஒரு இடத்துல வேலை பார்க்குற ஆட்களுக்கு வழங்கப்படக்கூடிய செலுத்தப்படக்கூடிய எல்லா சம்பளங்கள் அவைகளோட சம் மொத்தம், இதுக்கு நாங்கள் காஸ்ட் ஆஃப் லேபர்னு சொல்லலாம். ஏன்னா லேபர் காஸ்ட்ஸ்ண்டா அப்படி கூலி சம்பள தொகை, அந்த செலவு அவைகள் ஆர் ரைசிங் கூடிக்கொண்டிருக்கின்றன. அண்ட் மேனுஃபேக்சரர்ஸ் உற்பத்தியாளர்கள் ஹேவ் டு ரீலோகேட் தேர் ஃபேக்ட்ரிஸ், அவங்களோட தொழிற்சாலைகளை ரீலோகேட் பண்ண வேண்டி இருக்கிற யாரு? மேனுஃபேக்சரர்ஸ் உற்பத்தியாளர்கள். டு பிளேசஸ் வித் சீப்பர் லேபர் காஸ்ட்ஸ், அப்போ மலிவான ஊதிய செலவுகள் கொண்ட இடங்களுக்கு அவர்களுடைய தொழிற்சாலைகளை ரீலோகேட் பண்ண வேண்டி, இடம் மாற்ற வேண்டி இருக்கிற உற்பத்தியாளர்கள். இந்த காஸ்ட் ஆஃப் லேபர் கூடிக்கொண்டு போகிறதால. ரைட், கீழே பாருங்க. பிகாஸ் ஆஃப் ரைசிங் லேபர் காஸ்ட்ஸ், உழைப்பாளர்களோட சம்பளம் கொடுப்பனவுகள் இந்த செலவுகள் கூடிக்கொண்டு போகிற காரணத்தினால் மேனுஃபேக்சரர்ஸ் உற்பத்தியாளர்கள் have to relocate their factories to places with cheaper labor costs. இந்த இடத்துல because of rising labor costs என்பது prepositional phrase, இடைச்சொற்றொடராக கருதப்படுறது. well, நல்லது. நெக்ஸ்ட், அடுத்து முக்கியமான ஒரு விடயம், அவாய்ட் எக்ஸசிவ் ப்ரொபோசிஷனல் ஃப்ரேசஸ் இன் அகடமிக் ரைட்டிங். அகடமிக் ரைட்டிங்கில் அளவுக்கு அதிகம் இடைச்சொற்றொடர்களை பாவிப்பதனை தவிர்ந்து கொள்ள வேண்டும். அளவுக்கு அதிகம் இடைச்சொற்றொடர்களை அகடமிக் ரைட்டிங்கில் பாவிக்காமல் இருப்பது நல்ல. எங்க? அகடமிக் ரைட்டிங்கில்.
எக்கனாமிக் ரைட்டிங்னா என்னன்னு நாங்க பார்த்தோம். பாருங்க, prepositional phrases are necessary in writing. எழுதும் பொழுது இடைச்சொற்றொடர்கள் அவசியமானவை. பட் ஆனால் they are often overused. They are often overused in ways that make writing problematic and too tedious. மிச்சம் tedious ஆக problematic ஆக ஆக்குற அந்த அளவுக்கு சில டைமுக்கு overused, மிச்சம் வந்து அவைகள் overuse பண்ணப்படுற அளவுக்கு அதிகம் பாவிக்கப்படுற. அப்படி இருந்தா அது problematic, பிரச்சனைக்குரியதாக இருக்கிற. அல்லது மேலும் too tedious, மிச்சம் tedious ஆகவும் இருக்கிற. tedious என்றா too long, slow or dull, மிச்சம் நீட்டம் கூட, மிச்சம் டல் மந்தமாக இருக்கிற, monotonous, போரிங் அலுப்பானதாக இருக்கிற எடுக்கலாம். ரைட், இந்த எக்ஸாம்பிள் 1 பாருங்க. எக்ஸாம்பிள் 1, the decline in the number of businesses owned by locals in the town of Edinburgh. எடின்பர்க் என்ற டவுன்ல உள்ளவங்களால் அவங்களுக்கு சொந்தமான பிஸ்னஸஸ் அவைகளோட எண்ணிக்கையில வீழ்ச்சி, டிக்ளைன் வீழ்ச்சி, is a demonstration of the increasing hardship faced in rural communities in the northeast. வடகிழக்கில் நார்த் ஈஸ்ட்ல கிராம சமூகங்களில் முகம் கொடுக்கப்படக்கூடிய இன்க்ரீசிங் ஹார்ட்ஷிப், அதிகரிக்கின்ற கஷ்டம், அதிகரிக்கின்ற கஷ்டத்தினை காட்டக்கூடியதாக இருக்கிறது. இப்படி சொன்னா இன்னொரு ப்ராப்ளம் இருக்கு. என்ன, prepositional phrases are used in excess. அளவுக்கு அதிகம் இடைச்சொற்றொடர்கள் இங்க பாவிக்கப்பட்டிருக்குது. ரைட், இது சில டைமுக்கு விளங்குறதுக்கும் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட், சிக்கலானதாக, காம்ப்ளெக்ஸ் சிக்கலானதாக இருக்கலாம் சில டைமுக்கு. ரைட், இப்போ இதோட இம்ப்ரூவ்ட் வெர்ஷன், இது கொஞ்சம் மேம்படுத்தப்பட்ட ஒரு முறை அடுத்த ஸ்லைட்ல நாங்க பார்ப்போம். வெல், நல்லது. மேல நாங்க பார்த்த அந்த ஸ்டேட்மெண்ட், அந்த கூற்றினது இம்ப்ரூவ்டு வெர்ஷன், மேம்படுத்தப்பட்ட ஒரு மாதிரியை பார்ப்போம். வெர்ஷன் என்ற சார்ட், கைண்ட், மாடல், வகை, மாதிரி என்று சொல்லலாம். Edinburgh's declining number of locally owned businesses. எடின்பர்க் என்ற இடத்தின் குறைந்து செல்லக்கூடிய தொகை, எதிட தொகை? of locally owned businesses, உள்ளூர் ரீதியாக சொந்தமான பிஸ்னஸ், அதிட குறைந்து செல்லக்கூடிய அந்த எண்ணிக்கை, அது demonstrates, காட்டுற. என்ன காட்டுற? the increased hardship faced by northeast rural communities. வடகிழக்கு கிராம சமூகங்களினால் முகம் கொடுக்கப்படக்கூடிய அதிகரித்த கஷ்டத்தை காட்டுற. ரைட், பாருங்க, it has the same meaning, அதே கருத்தை தான் கொண்டிருக்கிறது. but there are fewer prepositional phrases. ஆனா இங்க குறைந்த இடைச்சொற்றொடர்கள் தான் இருக்கின்றன. இதுக்கு முந்தி பார்த்தோம்னாங்க இதே ஸ்டேட்மெண்ட், அதுல வந்து there are prepositional phrases, கொஞ்சம் கூடுதலான இடைச்சொற்றொடர்கள் அங்க இருக்கிற. இங்க வந்து fewer, அதோட ஒப்பிடக்குள்ள ஒரு சில
prepositional phrases இடைச்சொற்றொடர்கள் தான் இங்க இருக்கிறது. Example number 2. The major aim of this study. இந்த ஆய்வின் பிரதான நோக்கம் was இருந்தது to determine தீர்மானிப்பது the perceived effects of smoking புகைத்தலின் அறியப்பட்ட விளைவுகளை உணரப்பட்ட அறியப்பட்ட புகைத்தலின் விளைவுகளை டிட்டர்மின் பண்ணுவது தீர்மானிப்பது on the health of patients நோயாளிகளின் சுகாதாரத்தில் ஆரோக்கியத்தில் புகைத்தலின் விளைவுகள் over a period of 3 years from 2005 to 2008 2005 இருந்து 2008 வரைக்கும் 3 வருட காலத்தில் 3 வருட காலத்துக்கு மேலாக in which அதுல respondents to the study had been surveyed அதுல இந்த ஆய்வுக்கு பதில் அளிக்கிறவங்க சர்வே பண்ணப்பட்டாங்க மதிப்பீடு செய்யப்பட்டாங்க அளவீடு மதிப்பீடு செய்யப்பட்டாங்க இதுல ஒரு ப்ராப்ளம் இருக்குது என்ன prepositional phrases are overused இடைச்சொற்றொடர்கள் அளவுக்கு அதிகம் பாவிக்கப்பட்டிருக்கின்றன an improved version ஒரு மேம்படுத்தப்பட்ட மாடல் மாதிரியை பாருங்க this study இந்த ஆய்வு examined பரீட்சித்தது how smoking affected எவ்வாறு புகைத்தல் பாதிப்பை ஏற்படுத்தியது என்று the respondents held அந்த ஆய்வுக்கு உட்பட்டவர்களின் அதற்கு பதிலளித்தவர்களின் ஹெல்த்துக்கு அவங்களோட ஆரோக்கியத்தை எவ்வாறு பாதிப்புற செய்தது என்பது பற்றி from 2005 to 2008 2005 இருந்து 2008 வரைக்கும் the same meaning அதே அர்த்தம் with fewer prepositional phrases ஒரு சில இடைச்சொற்றொடர்களுடன் well dear children brothers and sisters that is the end of this slide show thank you very much for watching this I am looking forward to meeting you all in another slide show wassalam and peace be on you all